ஒரு நாட்டின் ஹெல்த் மினிஸ்ட்ரியை நேரடியாக நிர்வகிக்கும் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிக்க வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது தஜிகிஸ்தானோட பாப்புலர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியான ஏவிசென்னா தஜிக் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி. நீங்கள் கேட்கலாம், ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழ் தான் நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு? பல யூனிவர்சிட்டிஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரியின் ரெகுலேஷன் அல்லது மேற்பார்வையின் கீழ் செயல்படலாம். ஆனால் ஏவிசென்னா தஜிக் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் சிறப்பே வேறு. இந்த யூனிவர்சிட்டி நேரடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தஜிகிஸ்தானின் நிர்வாகத்தின் கீழ் செயல்படுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாட்டின் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்க்கு தேவையான மெடிக்கல் எஜுகேஷன், கிளினிக்கல் ட்ரைனிங் மற்றும் ஹெல்த் கேர் டெவலப்மெண்ட்ல முக்கிய பங்கு வகிக்கிற யூனிவர்சிட்டி இது. அதனால கிளினிக்கல் ட்ரைனிங் மற்றும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் மேல அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மேலும் இது தஜிகிஸ்தானின் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாகவும் செயல்பட்டு வருது. ஃபண்டிங் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா வழங்கப்படுது. நம்ம இந்தியாவில் எய்ம்ஸ் அல்லது ஜிப்மர் எந்த அளவுக்கு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குதோ, அதே மாதிரி தஜிகிஸ்தானில் ஏவிசென்னா தஜிக் மெடிக்கல் யூனிவர்சிட்டி முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனாக கருதப்படுது. அடுத்த முக்கியமான விஷயம், கிளினிக்கல் எக்ஸ்போஷர். ஏவிசென்னா யூனிவர்சிட்டிக்கு இணைக்கப்பட்டு 15க்கும் மேற்பட்ட டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே செயல்பட்டு வருது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் புத்தகத்தில் மட்டும் படிக்காம ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்லேயே கிளினிக்கல் லேர்னிங் பெற வாய்ப்பு கிடைக்குது. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்ததா, இந்த யூனிவர்சிட்டி வேர்ல்ட் ஃபுல்லாக 40 நாடுகளோட அகாடமிக் அண்ட் மெடிக்கல் கொலாபரேஷனில் செயல்பட்டு வருது. ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, சைனா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுடன் மெடிக்கல் எஜுகேஷன் மற்றும் ரிசர்ச்சில் இணைந்து செயல்படுது. அடுத்த முக்கியமான அட்வான்டேஜ், இந்த யூனிவர்சிட்டி தஜிகிஸ்தானின் தலைநகரமான துஷாம்பேல அமைந்திருக்குது. இந்தியாவிலிருந்து டிராவல் டைம் மிகவும் குறைவு, ஜஸ்ட் 2.5 மணி நேரம். அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தேவையான நேரத்தில் ஈஸியாக டிராவல் பண்ண முடியும். அடுத்ததா, பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கவனிக்கிற ஒரு விஷயம், கோர்ஸ் டூரேஷன். ஏவிசென்னா யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் வெறும் 5 இயர்ஸ் மட்டும்தான். அதாவது 6 இயர்ஸ் எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் இருக்கும் பல நாடுகளோட கம்பேர் பண்ணா ஒரு வருடம் முன்னாடியே மெடிக்கல் கரியர் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ல பணியாற்றும் டீச்சிங் மெம்பர்ஸ்ல பெரும்பாலானோர் இந்திய டீச்சர்ஸ்களாக இருப்பதால இந்திய மாணவர்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் புரிந்து கொள்வதும் அகாடமிக் சப்போர்ட் பெறுவதும் ரொம்ப ஈஸி. மேலும் ஏவிசென்னா யூனிவர்சிட்டியின் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, மாணவர்களின் FMGER நெக்ஸ்ட் மற்றும் இன்டர்நேஷனல் கரியர் பாத்வேஸ்க்கு ஆரம்பத்திலிருந்தே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், அகாடமிக் சப்போர்ட், NMC பேட்டர்ன் லெக்சர்ஸ், ஆக்சஸ் மெடிசன் ரிசோர்சஸ், மக்ரா ஹில் லேர்னிங் சப்போர்ட் போன்ற பல லேர்னிங் ஃபெசிலிட்டிஸ் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. மேலும் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, தஜிகிஸ்தானில் NMC விதிகளின்படி லைசன்ஸ் டு பிராக்டிஸ் ஃப்ரம் த கண்ட்ரி ஆஃப் ஸ்டடி ரிக்வயர்மெண்ட்டை பூர்த்தி செய்வதும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கு. எந்த ஒரு தனி நேஷனல் லைசன்சிங் எக்ஸாம் இல்லாம லைசன்ஸ் டு பிராக்டிஸ் வாங்கலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரியின் நேரடி நிர்வாகம், 15க்கும் மேற்பட்ட டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், 5 வருட MPPS ப்ரோக்ராம், இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ், கெரியர் ஓரியன்டட் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகியவற்றை ஒரே இடத்தில் பெற விரும்புகிற மாணவர்களுக்கு ஏவிசென்னா தாஜிக் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒரு கவனிக்க வேண்டிய தேர்வாக இருக்கிறது. சரியான வழிகாட்டுதலுடன் அட்மிஷன் பெற ரிச் குளோபல் எட்யூ வை தொடர்பு கொள்ளுங்கள்.